வணக்கம். கதிர்காம காட்டுப்பாதையில் நாயை கூட்டிக் கொண்டு செல்ல வன ஜீவராசிகள் திணைக்களம் அனுமதி மறுப்பு. கதிர்காம பாத யாத்திரை குழுவினருடன் 470 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை பாத யாத்திரையாக கடந்து வரும் நாயொன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து தற்போது அம்பாறை மாவட்டத்தை வந்தடைந்துள்ளது. இந்நிலையில் கதிர்காம காட்டுப்பாதை வழியாக அந்த நாயை அழைத்துச் செல்ல அனுமதி வழங்குமாறு பாத யாத்திரை குழுவின் தலைவரால் வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த சுற்றாடலியலாளர் கந்தையா பிரியதர்ஷினி, பிராணிகளை பாத யாத்திரையில் கலந்து கொள்வதற்கு திணைக்களம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் காட்டுப்பகுதிக்குள் அனுமதி வழங்க முடியாது என்று தெரிவித்தார். அத்தோடு காட்டுப்பகுதியில் பயணிக்கும் பக்தர்களின் பாதுகாப்பு மட்டுமல்லாது நாயின் உயிர் பாதுகாப்பும் முக்கியமாக கருதப்படுவதனால் வனஜீவராசிகள் திணைக்களம் காட்டுப்பாதைக்குள் அனுமதி வழங்காது என விளக்கினார். அதேவேளை ஜூலை 10 காட்டுப்பாதை திறக்கப்பட்ட பின்னர் சுற்றாடலியலாளர்கள் குழு நாயை வாகனத்தில் அழைத்துச் சென்று கதிர்காமத்திற்கான முனையமான பிள்ளையார் பகுதியில் பாத யாத்திரை குழுவிடம் மீண்டும் ஒப்படைக்க தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் உகந்தை காட்டுப்பாதை ஆரம்பிக்கும் வானமை பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் 2 விவசாயிகள் சிறுத்தை தாக்குதலில் உயிரிழந்துள்ளதுடன் 2 செல்லப்பிராணிகளும் சிறுத்தை தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் இந்த தீர்மானம் பாதுகாப்பு அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நன்றி.